சிலுவையில் அறையுண்டே, இனி நான் அல்ல இயேசுவே, அவரின் மகிமையே எனது லட்சியமே. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் ஆண்டவர் சிலுவையில் சொன்ன 7 வார்த்தைகளில் கடைசி வார்த்தையாக, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார் என்ற வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில் இந்த வசனம் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரியமானவர்களே, பிதாவுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு எப்படிப்பட்டது என்று சொன்னால், யோவான் 14ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், நான் பிதாவிலும் பிதா என்னிலும் நிலைத்திருக்கிறதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். அப்போ தேவனுக்கு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கும் பிதாவுக்கும் எவ்வளவுடைய நெருக்கம் இருக்கிறது பாருங்க பிரியமானவர்களே. அவர் மரிக்கும் தருவாயில் நீங்கள் லூக்கா 23:44-45 வசனத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அது பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று, சூரியன் இருளடைந்து தேவாலயத்தின் திரைச்சிலை நடுவில் 2ஆக கிழிந்தது. அந்த சமயத்துல பிதாவே என்று கூப்பிடுகிறார். தன்னை சுற்றிலும் இருளடைந்த சூழ்நிலை காணப்பட்டாலும் தேவனுக்கு தெரியும், பிதா அப்பொழுதும் என்னை உற்று நோக்கி கொண்டே இருக்கிறார், அவருடைய சத்தத்தை கேட்பார் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவே என்று கூப்பிடுகிறதை நாம் இங்கு பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் என்னதான் அவர் 4ஆம் வார்த்தையை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லியிருப்பார். அவர் எல்லாம் ஒடுக்கப்பட்ட நேரத்திலே கூட நமக்கு இந்த உலகத்திற்கு என்னை அனுப்பின பிதா ஒருவர் உண்டு, அவர் எனக்கா எந்த சூழ்நிலையிலும் என் வார்த்தையை கேட்க, என்னை நான் கூப்பிடுகிற சத்தத்தை அவர் கேட்க போதுமானவராய் இருக்கிறார் என்று சொல்லி அவர் நினைத்து, அவரிடத்தில் ஒரு தெளிவு இருந்ததினால் அந்த இருளான நேரத்திலும் பிதாவே என்று சொல்லி கூப்பிடுகிறார். உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். இன்றைக்கு அநேகர் நம்முடைய ஜீவன் யாருடைய கையிலுங்க இருக்கிறது? படிக்கிற பிள்ளைகள், வேலை செய்கிற பிள்ளைகள், எதை நோக்கி கொண்டு போய் கொண்டிருக்கிறீர்கள்? ஒரு படிப்புல தோல்வி உற்றோம் என்று சொன்னால், ஒரு காதல் வயப்பட்டு ஏமாந்து விட்டோம், தோல்வி அடைந்தோம் என்று சொன்னால் உடனே தன் ஜீவனை மாய்த்துக் கொள்வது யாருங்க உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தார்? தன் ஜீவனை எடுக்கவும் கொடுக்கவும் தேவன் ஒருவர் மாத்திரமே அதிகாரம் உண்டு. பிரியமானவர்களே, இன்றைக்கு அதை நாம் உணர்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். பிதாவும் எப்படி தேவனுக்கு ஜீவனை கொடுத்து இந்த உலகத்திற்கு அனுப்பினாரோ, இயேசுவும் அந்த ஜீவனை எல்லாவற்றையும் செய்து முடித்து அவரிடத்துடைய கரத்தில் தான் அந்த ஜீவனை ஒப்பு கொடுக்கிறார். நம்ம வேதத்துல பார்ப்போம் என்று சொன்னால், நம்ம யோசேப்பை எடுத்துக்கொள்வோம். தன் குடும்பத்தாரால் எவ்வளவு சூழ்நிலை தன் கொலை செய்யப்படுவதற்கு நிகராய் ஏற்பட்டாலும் கூட, அரண்மனையில தனக்கு வந்த நிந்தனைகள், சிறைச்சாலையில அவளை போடும்போது கூட அவருடைய ஒரு கரம் என்னை தப்புவிக்கும் என்று சொல்லி அவர் விசுவாசித்த அந்த விசுவாசம். தானியேலை எடுத்துக்கொள்வோம். சிங்க கெபியிலும் எரிகிற அக்கினி சூழ்நிலையில போட்டாலும் கூட என்னை தப்புவிக்க ஒரு கரம் உண்டு. அந்த கரத்தை நோக்கி அவர்கள் பார்த்தார்கள் அல்லவா? பவுலும் ஷீலாவும் சிறைச்சாலையில ஜெபிக்கும் போது கூட ஆண்டவருடைய கரம் அவர்களை விடுவித்தது. பிரியமானவர்களே, இன்றைக்கு அந்த கரத்தை நாம் நோக்கி பற்றி கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவர் என்னுடைய ஆவி உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன் என்றுதான் சொல்லுகிறார். இன்றைக்கு வேதத்தில் 2 மனிதர்களை குறித்து நாம் பார்ப்போம். ஒன்று, நியாயாதிபதிகளின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் முதல் 16ஆம் அதிகாரம் வரைக்கும் வாசிப்போம் என்று சொன்னால், சிம்சோனை குறித்து நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, சிம்சோன் தேவனுடைய அபிஷேகத்தினால தேவ தூதரால் முன்குறிக்கப்பட்டு தன் தகப்பனாருக்கும் தாயாருக்கும் எப்படி அவனை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நசரேய விரதத்தில் அவனை பெற்றெடுத்து வளர்க்கவும் செய்கிறார்கள். ஆனால் தன் ஜீவன் கடைசியாக எங்கங்க ஒப்பு கொடுக்கிறாரு? நம்ம அந்த அதிகாரத்தை நம்ம வாசிப்போம் என்று சொன்னால், என் ஜீவன் பெலிஸ்தரோடே மடிய கடவது என்று சொல்லுகிறான். தேவன் கொடுத்த திட்டம், தேவன் கொடுத்த சித்தத்தை நிறைவேற்ற முடியாமல் உலக இச்சையினால தன் ஜீவனை இழந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 59ஆம் வசனத்தில் இன்னொரு மனிதனை குறித்து பார்ப்போம் என்று சொன்னால், அவர்தான் ஸ்தேவான். ஸ்தேவான் தேவனுக்காய் அவர்களுடைய ஜனங்களை ஆயத்தப்படுத்த தேவனுடைய நற்செய்தி அவர்களுக்கு எடுத்து சொல்லுகிற போது, இந்த உபதேசத்தை கேட்க விருப்பமில்லாதவர்கள் கல்லெறிந்து கொள்ளுகிறார்கள். ஸ்தேவான் சொல்லவில்லை, இந்த பாவிகளோடு என்னுடைய ஜீவன் மடிய கடைவது என்று சொல்லவில்லை. ஸ்தேவான் ஏறெடுத்தவன் ஜெபம், என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 20:7 நாம் வாசிப்போம் என்று சொன்னால், நம் ஜீவன் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. பிரியமானவர்களே, அவருடைய கரத்தில
நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் நம் ஜீவன் யாரிடத்தில் நாம் ஒப்பு கொடுத்திருக்கிறோம் என்பதை நாம் நிதானிக்க வேண்டும் பிரியமானவர்களே. இன்றைக்கும் நாம் ஸ்தேவானை போல என்னுடைய ஜீவனை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லுவோமா? அல்லது சிம்சோனை போல என் ஜீவன் இந்த பெலிஸ்தரோடு அருவருப்பான இந்த ஜனத்தோடு மடிய கடவது என்று சொல்லுவோமா? இன்றைக்கு நாம் அதை சிந்தித்து நாம் உணர்வோமாக. ஒப்படைப்பு. பிதாவே, என் ஆவியை உன் கரங்களில் ஒப்படைக்கிறேன். ஒப்படைப்பு எவ்வளவு முக்கியமானது பாருங்க பிரியமானவர்களே. அவர் நம் இந்த உலகத்துல ஜீவனை கொடுத்து அவருடைய சித்தத்தை செய்து முடித்து தன் ஜீவனை தன் பிதாவினிடத்தில் ஒப்படைக்கிறதை நாம் பார்க்கிறோம். யோவான் 16:28 பிதாவினிடத்தில் இருந்து புறப்பட்டு உலகத்திற்கு வந்தேன், மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகிறேன். பாருங்க, எவ்வளவு ஒரு பெரிய விசுவாசம் பாத்தீங்களாங்க. தன் சித்தத்தை செய்து முடித்தும் தேவனிடத்தில் தன் ஜீவனை ஒப்பு கொடுக்கிறார். மத்தேயு 16:25 தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் இழந்து போவான், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கனமடைவான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய ஜீவன் கனத்திற்குரியதா அல்லது இந்த உலகத்திற்குரியதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ரோமர் 8:18 சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த உலகத்திற்குரிய பாடுகள் வருகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. பிரியமானவர்களே, இதை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் சிந்திக்க வேண்டும். தேவன் நமக்கு ஜீவனை கொடுத்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி இந்த உலகத்திற்கு நம்மை அனுப்பியிருக்கிறார் என்பதை நாம் இந்த வசனங்களின் மூலம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யோவான் 14:11 பிதா என்னிலும் நான் பிதாவிலும் நிலைத்திருக்கிறதை நீங்க நம்ப வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் பிதாவிலும் பிதா என்னிலும் நிலைத்திருக்கிறார் என்று சொல்லி? இன்றைக்கு நாம் அதை உணரத்தக்கவர்களாய் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஒப்படைப்பு என்று சொன்னால் தன்னிடத்தில் கொடுத்த பொறுப்பை, தன்னிடத்தில் கொடுத்த ஜீவனை தேவனிடத்தில் அவர் பத்திரமாய் எல்லாவற்றையும் செய்து முடித்து அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறார். மனிதருடைய கரத்திலோ உலகத்தாருடைய கரத்திலோ தேவன் ஒப்பு கொடுக்கவில்லை. பிரியமானவர்களே, கடைசியாக அவர் எப்படி ஒப்பு கொடுத்தார் என்று பார்த்தால், மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார், ஆம், தன் ஜீவன் தன் சரீரத்துல பலன் இல்லாமல் போனாலும் தன் ஆவி உற்சாகம் உள்ளது, ஆவி பலன் உள்ளது என்பதை தேவன் நிரூபிக்கும் வண்ணமாக சத்தமிட்டு, பிதாவே, உம்முடைய கரங்களில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் கூட இதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஜீவன் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் வண்ணமாய் இருக்கிறதா? இன்றைக்கு தேவன் வருவார் என்று சொன்னால், இந்த நிமிஷம் அவருடைய வருகை இருக்கும் என்று சொன்னால், எத்தனை பேர் தன் ஜீவனை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க முடியும்? நாம் சிந்தித்து பார்ப்போம். நடக்கிற காரியங்களை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அவர் வாசல் அருகே நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். பிரியமானவர்களே, நம் ஜீவனை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க நாம் ஆயத்தப்படுவோம். இன்றைக்கு எத்தனை பேர் தன் ஜீவனை அவருடைய கரத்தில் கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறோம்? அப்படி இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு இப்பொழுது நாம் ஆயத்தப்படுவோம். உங்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன். அன்புள்ள பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் உடைய கிருபை இருக்கும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிறது. உம்மை அறியாமல் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தயவாய் நீர் மனம் இறங்கி உடைய வருகைக்கு அவர்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. உடைய ராஜ்யத்துக்கும் உடைய நித்தியத்துக்கும் எங்களை தகுதிப்படுத்தி எங்களை சேர்த்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமீன். காட் பிளஸ் யூ.